வால்பாறை 3வது கொண்டை ஊசி வளைவில் தடுப்புச் சுவரை உடைத்து சுமார் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த ஈச்சர் வாகனத்தால் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாசிலமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் மாசிலமணி, போக்குவரத்தை சீரமைக்க என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரம். வணக்கம் பரிதா. வால்பாறை செல்ல உள்ளூர் வாசிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 24 மணி நேரம் சென்று வர அனுமதி உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு பொள்ளாச்சியிலிருந்து விறகு ஏற்றிச் சென்ற ஈச்சர் லாரியை பாலசுப்ரமணியம் என்ற ஓட்டுநர் ஓட்டிச் சென்றுள்ளார். வால்பாறையில் உள்ள கடையில் இறக்கிவிட்டு இன்று இரவு 2 மணி அளவில் பொள்ளாச்சியை நோக்கி மலைப்பாதையில் வரும்பொழுது 3வது கொண்டை ஊசி வளைவு அருகே வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறம் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு சுமார் 200 அடி மலைப்பாதையில் பள்ளத்தில் விழுந்தது. இதனால் 2வது கொண்டை ஊசி வளைவு அருகே உள்ள சாலையின் குறுக்கே விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து தீயணைப்பு நிலைய வீரர்கள் அவ்வழியாக வந்த லாரியின் கயிறை கட்டி ஈச்சர் லாரி வாகனத்தை இழுத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் மலைப்பாதையில் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் ஈச்சர் வாகனம் ஓட்டி வந்த பாலசுப்ரமணியம் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களிடம் இல்லாமல் உயிர் தப்பினார். பரிதா, விவரங்களுக்கு நன்றி மாசிலமணி.